அன்பார்ந்த இந்திர உதயம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். அன்பு நேயர்களே, நம்ம பதிவில் இது வரைக்கும் கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு, சின்ன குட்டி கப் சாம்பிராணி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மிஷினும் மேனுவலில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூர வில்லை செய்கிற மேனுவல் மிஷின். இதுக்கு மின்சாரம் தேவையில்லை, மின்சாரம் இல்லாமல் பண்ணுற மிஷினுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கற்பூர வில்லை செய்கிற மிஷினு ஆட்டோமேட்டிக் மின்சாரத்தில் தான் வரும். மின்சாரம் ஆட்டோமேட்டிக்கில் தான் வரும். ஆட்டோமேட்டிக்கில் என்ன மாதிரி செய்வாங்களோ அது மாதிரி இது மேனுவலில் பண்ணித்தராங்க. இதுக்கு மேன் பவர் தேவைப்படும், கரண்ட்டு தேவைப்படாது. இது தன்னை பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல் அந்த இதிலெல்லாம் ஃபில் ஆகிடும், ஹோல்ஸ்லெல்லாம் ஃபில் ஆகிடும், எல்லா கேவிட்டிலையும் ஃபில் ஆகிடும். திருப்பி நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் இருக்கிற கற்பூரம் வில்லை ட்ரேயில் வந்துடும். அதை நீங்கள் கை வச்சு கூட எடுக்க தேவையில்லை, மொத்தத்தையும் நம்ம எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறாங்கன்றத பாருங்கள். அந்த பாக்ஸை நீங்கள் ரிட்டன் இழுக்கும்பொழுது, எப்போ ஃபில் பண்ணிங்களோ ரிட்டன் இழுக்கும்பொழுது வில்லை தனியாக வந்துடும். அதில் இருக்கிற மெட்டீரியல், அந்த பாக்ஸில் இருக்கிற மெட்டீரியல் அந்த ஹோல்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். பாக்ஸை பின்னால் தள்ளும்பொழுது உங்களுக்கு 2 தடவை சும்மா அப்படி இழுத்து பண்ணாலே உங்களுக்கு அதுக்கு தேவையான சரக்கு நின்றுடும். இது கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் 2 தடவை இழுக்க வேண்டியிருக்கு. நம்ம நிறைய போட்டு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆகிடுங்க. இது 10 கேவிட்டி வர மாதிரி கற்பூர வில்லை பண்ணியிருக்கோம் மேனுவலில். இது என்ன சைஸ் வேணால் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். என்ன மாடல் வேணுமோ அது கூட பண்ணிக்கலாம். ஸ்கொயர் வேணும்னா கூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ரவுண்டு வேணும்னா ரவுண்டு பண்ணிக்கலாம். இல்லை அதுலேயே தடிப்பு சின்னது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் பண்ணிக்கலாங்க. பெருசு வேணும்னா கொஞ்சம் பெருசு போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பண்ணிக்கலாம். நம்ம கப் சாம்பிராணி கற்பூரம் மட்டும் தரலங்க, கப் சாம்பிராணி மிஷின் தரோம், பஞ்சகவ்ய விளக்கு மிஷின் தரோங்க மேனுவல். அது மட்டும் இல்லை, நம்ம மிஷின் கொடுக்குறது மட்டும் இல்லை, எந்தெந்த மூலப்பொருள் எங்கெங்கே கிடைக்கும், அதே சமயம் கப் சாம்பிராணி கறித்தூளில் எப்படி செய்யணும், என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், மரத்தூளில் எப்படி செய்யணும், அது என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், மாட்டு சாணத்தை மூலிகையாக மாற்றி அதை எப்படி நம்ம வியாபாரத்துக்கு கடைங்களுக்கு அனுப்பணும், என்ன ரேட்டுக்கு விற்கணும், கலர் கப் சாம்பிராணி எப்படி செய்யணும், இதெல்லாமே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருவோம். எந்தெந்த மூலப்பொருள் எங்கெங்கே கிடைக்கும் இதெல்லாம் நம்பரும் கொடுத்துருவோங்க. அந்தந்த கடைங்களும் உங்களுக்கு அறிமுகம் பண்ணிடுவோங்க. வியாபாரம் பண்ணுறவங்க தாராளமாக இதை பண்ணலாங்க. ஒரு யூனிட் மாதிரி பண்ணலாம். கற்பூரம், கப் சாம்பிராணி, பஞ்சகவ்ய விளக்கு, ஊதுவத்தி மிஷின் போடணுன்னு அவசியம் இல்லை. ரா ஊதுவத்தி வாங்கி பர்ஃப்யூம் டிப் பண்ணி அதை வியாபாரமாக பண்ணலாம். மெழுகுத்திரி இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கும். வியாபாரம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க என்ன நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாங்க. சென்னையில் இருக்கும், சென்னை திருவெற்றூர். மிஷின் வேணுன்றவங்க எந்த மிஷின் வேணும்னாலும் சரி, கற்பூர மிஷின், பஞ்சகவ்ய விளக்கு, கப் சாம்பிராணி வேணும்னா தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், எந்த நேரத்தில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாங்க. சென்னைக்கு ஒரு தடவை வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால நேரில் வர வச்சு சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி மூலப்பொருள் எங்கெங்கே கிடைக்கும்னு கடைங்களும் காமிச்சிருவோங்க. உங்களுக்கு அந்த அட்ரஸுங்களை கொடுத்துருவோம், காமிச்சிருவோன்னா அந்த அட்ரஸுங்களை கொடுத்துருவோம். நீங்கள் போய்ட்டு அதை வாங்கிக்கலாங்க. அட்டை கூட எங்கே வாங்கணும், பேக்கெட் எங்கே வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வேணுன்றவங்க தொடர்பு